டெல்லியில் நடைபெற்று வரும் இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் அங்கே இருக்கிற காவல்துறை மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதல் கடுமையான கண்டனத்துக்குரியது. அவர்கள் இந்த இவ்வளவு தாக்குதல் நடத்தி அதற்கு பின்னால் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார்கள். இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம். அவர்களுடைய கோரிக்கை மிகவும் நியாயமான கோரிக்கை, மாணவர்களுடைய கோரிக்கை மிகவும் நியாயமான கோரிக்கை. ஸோ அந்த கோரிக்கை 3 கோரிக்கைகளையும் பரிசீலித்து விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன்னா அது அவருடைய கோரிக்கை மட்டும்தான், ஒட்டுமொத்த இந்தியாவில் பெரும்பாலான மக்களுடைய கோரிக்கையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை அவர்கள் கண்டிப்பாக ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும். மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எங்களுடைய கண்டனத்தை நம்ம நீட் தேர்வு விளக்குங்கிறது நமக்கு மிகப்பெரிய நம்ம கோரிக்கை ஒண்ணு. நம்ம தேர்தல் அறிக்கை அப்படி சொல்லியிருக்கோம். ஆனா இதற்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகவும் முதலமைச்சராகவும் இல்ல, நம்ம முதலமைச்சருக்கு இருந்து இது வரைக்கும் கண்டன அறிக்கையின் தொடர்பாகவும் இந்த கேள்வித்தாளின் தொடர்பாகவும் வராது. இந்த முதலமைச்சர் அறிக்கை நீட் நமக்கு தேவையில்லை. நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானது, பெற்றோர்களுக்கு எதிரானது. நீட் தேர்வு தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை கண்டிப்பாக ஒன்றிய அரசினால் தான் இதை தடுக்க முடியும். ஏன்னா போன அரசுல சொன்னாங்க, உதயநிதி சொன்னார், ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கருத்தை நாங்கள் சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை சொல்ல முடியாது. உதயநிதி என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நாங்க வந்து ரத்து செய்யணும், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது ஒன்றிய அரசு நிறைவேற்றியது, அவங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றியது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர் பேர்ல. சோ அவர்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். சோ அதுக்கான நீட் வேண்டாம்ங்கிறது எங்களுடைய கருத்து. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீட் மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிரானது. இதனால் நீட்டுனால ஒரு தரமான குவாலிட்டியான நாங்கள் மருத்துவர்களை உருவாக்கும்ங்கிறது பொய்யாகிவிட்டது. ஏன்னா அதில் நடந்த குளறுபடிகள் இப்போ மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் நடந்த குளறுபடிகள். ஒவ்வொரு வருஷம் நீட்ல அதிகப்படியான குளறுபடிகள் நடந்திருக்கு. எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் குளறுபடியின் காரணமாக தரமற்றவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களாக சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இது அனைத்தும் ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாகத்துடைய முழு ஃபெயிலியர். ஒரு தடவை நடக்கலாம் தப்பு, எல்லா வருஷமும் தவறு நடக்குது என்றால் ஒரு தேர்வை நீங்கள் சரியாக நடத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய நிர்வாகம் இருக்குது. அதற்காக கண்டிப்பா அந்த தேர்வே தேவையில்லை. அதுலயும் இவ்வளவு குளறுபடி. கண்டிப்பா இது அனைத்திற்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும். முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்ல அது கட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய நிலைப்பாடும் எப்பயும் தெரிவிச்சு விட்டோம். சோ இதுல கண்டிப்பா இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுல எந்த இல்ல இன்னைக்கு முதல் கட்டமாக அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள், அதில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அதுல 15 வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் ஆலோசனை நடைபெற்றது. அதுல ஒரு சில ஆலோசனைகளின் பேரில் அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் எடுக்கப்படும். எடுத்துவிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் உத்தரவிடுவார். சோ இன்னைக்கு முதல் கட்டமாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், இதுல 15 வருடத்துக்கு மேல இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோம் வெளியிடப்படும். இல்ல அதுல தேவையான நடவடிக்கைகள் இருக்கிறதா பேசிட்டு இருக்கோம். நம்ம வெளியிடுவோம்.